இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி ரோல் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு முன்னாடியே லஞ்சுக்கு தேவையான ரைஸுக்கு கொஞ்சமாக வேக வச்சுட்டேன். ஸோ அது ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்குது. மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அது காயாமல் இருக்கிறது கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து பாயில்டு எக் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து முட்டையை வேக வச்சுட்டேன். அப்படியே ஹஸ்பண்டுக்குமே கொஞ்சமாக ஓட்ஸு கஞ்சியும் போட்டு வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு அவங்க குடிப்பாங்க. ஸோ காலையில் டீ கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதையுமே போட்டு வச்சுட்டேன். இன்னொரு சைடு எனக்குமே டீ போட்டுட்டேன். ஸோ டீ குடித்தா தான் நமக்கு வண்டி ஓடும். அதனால் இதெல்லாம் வேகிற கேப்பில் டீயை குடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு டீயை போட்டாச்சு. இன்றைக்கி வந்து மல்லி கருவேப்பிலை சாதம் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக புளி, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து முட்டை மசாலா தான் வந்து ஸ்டஃபிங் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து வதக்கிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த பக்கம் ரைஸ்க்கு தேவையான தாளிப்பும் கொடுத்துட்றேன். கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறேன். இப்போ வந்து முட்டை மசாலாக்கு தேவையான வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. அதுக்கடுத்து வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, தக்காளி பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகு ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்துக்கிறேன். தக்காளி பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி வந்து அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்கம் ரைஸுக்கு வந்து வெங்காயமும் லைட்டாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மல்லி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறேன். இந்த மல்லி இலை பேஸ்ட்டு வந்து நல்லா தொக்கு மாதிரி நல்லா ரெடி ஆகணும். இன்னொரு பக்கம் கிரேவிக்குமே நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அப்படியே சிம்மில் விட்டுறேன். அது கொஞ்சம் நல்லா மசாலா பச்சை வாசம் போகணும். இதெல்லாம் வெந்துக்கிட்டு இருக்க கேப்பில் சைடில் வந்து சப்பாத்தியுமே போட ஆரம்பிச்சாச்சு. இப்போது முட்டை கிரேவிக்கு தேவையான மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம வேக வச்சுருக்க முட்டையை நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு 2 பெரட்டினா போதும். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மஞ்சக்கரு வந்து ரொம்ப உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும். லைட்டாக 2 பெரட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மல்லி கருவேப்பிலை பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை ஆறுனதுக்கப்புறம் வேக வச்ச ரைஸை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தியுமே போட்டு வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம முட்டை மசாலா வந்து நான் உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃபிங் மாதிரி சாண்ட்விச்சுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்குறதுக்குமே நல்ல சூப்பராக இருக்கும். இது லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உதிராமல் உங்களுக்கு ஒட்டி பிடிச்சிக்கும். தேவைப்பட்டால் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா கட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, எக் ரோலு, அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மல்லி கருவேப்பிலை சாதம், இது கூட பாயில்டு எக் ஒன்று வச்சுட்டேன். அப்படியே பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கம் சத்துமாவு கஞ்சியுமே போட்டு வச்சுட்டேன். ஸோ அதையுமே ஊற்றி வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறிக்கிட்டு இருக்கும், பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணியாச்சு. அவங்களுக்கும் சப்பாத்தி, எக் ரோல் கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸுக்கு கிராசன் கொடுத்து விட்டுட்டேன்.